ஹை காய்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி ஆகுது. ஐயோ, டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி ஆகுது. இன்றைக்கி சண்டே, அதுவுமா நான் வந்து இவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கவே மாட்டேன். பார்த்தீங்கன்னா டைம் 7 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன். இப்போவும் 12 மணியே ஆயிரும். இன்றைக்கி சீக்கிரமாக தூக்கம் கலைஞ்சிச்சு, அதோட எந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 2-3 வீடியோ ஐடியா வச்சுருக்கிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு எண்ணம் தான், அதான் எனக்கு தெரிய மாட்டேது. ஒரு 2-3 ஐடியா யோசித்து வச்சு நைட்டு ஃபுல்லாக யோசித்து 12 மணி வரைக்கும் எப்படிரா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கேயுமே போக மாட்டோம், நல்ல நாள்லேயே போக மாட்டோம் எங்கேயுமே, இதில் ஞாயிற்றுக்கிழமை சொல்லவா வேணும். அதனால தான் எல்லாம் பண்ணுறது, உங்களுக்கு எப்படா வீடியோ போடுறது யோசித்து மணி 12 ஆயிடுச்சுங்க நைட்டு தூங்குறதுக்கு. சரி, திரும்பவும் நைட்டு 12 வச்சு காலையில் 12 மணிக்கு தான் எந்திரிப்போம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தாக்கா அதுக்குள்ளே 6 மணிக்கெலாம் முழிப்பு வந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கும் போல் இருக்குது. சண்டே தானே, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு உங்களுக்கு திரும்பவும் எந்திரிச்சு வீடியோ எடுத்துக்கிறேன். ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க, சத்த நேரம் தூங்கிக்கிறேன். ஹே காய்ஸ், பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு படுத்தேன். திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவரில் 3/4 மணி நேரத்தில் நான் எந்திரிச்சிட்டேன். திரும்பவும் என்னடா இது தூக்கமே வர மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எந்திரிச்சிட்டேன். என்னடா யோசிச்சுட்ருக்கேன்னு பார்த்தோன்னா, இப்போ நான் தூங்கின பெட்ஷீட்டை மடிக்கணும். சரி, ப்ரெஷ் பண்ணிட்டு வந்து மடிச்சிடலாமா, இல்லை மடிச்சுட்டு போய் ப்ரெஷ் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி தான் யோசிச்சுட்ருக்கிறேன். இன்னும் ப்ரெஷ் பண்ணிட்டு வந்து மடிச்சிடுவோம், என்ன பண்ணுறது. இன்னொரு விஷயம் பாருங்களேன், இந்த பேஸ்ட்டு வாங்கிறதுக்கு அலுப்பு பார்த்துக்கிட்டு என்னடா அது கடைக்கு போய் பேஸ்ட் வாங்கணுமேனு நிறைய பேர் இப்படி தான் பண்ணுவாங்க. அது வீட்டிலே இதை பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு? உள்ள பேஸ்ட்டுக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், வருமா செத்த குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா. பாருங்க, இவ்வளோ ஒன்றுமே இருக்காது. ஆனால் இதே ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணுவோம். சில பேர் சொல்கிறேன், நானே ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுவேன். சொல்ல முடியாது அலுப்பு பார்த்துட்டு. இல்லை, இது ஸ்பேருக்கு ஒன்று வாங்கி வச்சுட்டேன், வேறு பேஸ்ட்டு சொல்கிறேன். இது இந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். சரி, ப்ரெஷ் பண்ணிட்டு வந்து பெட்ஷீட் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். போய் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும், வந்து இதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். எப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா, நைட்டில் வந்து நம்ம நைட்டில் தூக்கமே வராது. தூங்கணும்னு நினைக்கும் போது தூக்கம் வராது. காலையில் பார்த்தீங்கன்னா அந்த டயத்துக்கு தான் காலையில். இப்போ ஞாயிற்றுக்கிழமையா, இன்றைக்கி ஃபுல்லாக தூங்க மாட்டோம். எல்லாருக்கும் ரிலேட் ஆகும் பாருங்களேன். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம தூங்க மாட்டோம். நாளைக்கு திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா காலையில் வேலைக்கு போகிறேன்னா அது மைண்ட் செட்டை பாருங்கள். நம்ம வேலைக்கு போகணுமா, அதுக்குன்னு நல்லா தூக்கம் வரும். எப்படி உன்னால நிம்மதியாக சோறு திங்க முடியுது அந்த நேரம் பார்த்து நிறைய பேருக்கு ரிலேட் ஆகுது. அது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இன்னொன்று விஷயமும் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். நேற்று என்ன சொன்னேன்னா, இதே இடத்துல நான் வந்து இந்த யூடியூப்பில் பசங்க வீடியோ போடுறாங்கன்னு சொல்லியிருந்திருப்பேன். சொல்லும்போது அவங்களுக்கு நெகட்டிவாக சில பேர் வந்து பேசுகிறாங்க, அதனால் அவன் டீமோட்டிவேட் ஆகி வீடியோ போடுறதில்ல அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதான உண்மை. இப்போ புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, நீங்களே ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கே சொல்கிறேன், நீங்களே ஒரு வீடியோ சேனல் ஆரம்பிக்கிறீங்க. உங்களை யாராச்சும் வந்து டீமோட்டிவேட்டாக ஒரு மெசேஜ், நீங்கள் 50 மெசேஜ் நல்லது வந்திருந்தாலும் அதை கண்டுக்க மாட்டீங்க. அந்த ஒருத்தவங்க வந்து டீமோட்டிவேட்டாக பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் நீங்கள் வந்து யோசிச்சுட்டே இருப்பீங்க. அந்த 50 நல்ல விஷயத்தை விட்டுருவீங்க, அந்த ஒரு கெட்ட விஷயத்தை தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இன்றைக்கி எனக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா, வெயிலில் வந்து செல்லு ஹீட் ஆகிறதுக்கான வேலை கொஞ்சம் கம்மி தான். அதனால் நம்ம வீடியோ இன்றைக்கி ஃபுல்லாக ஷூட் பண்ணலாம், எனக்கு அதான் கொஞ்சம் நிம்மதி. பட் வண்டியில் போக்குள்ளே ஷூட் பண்ண முடியலங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுதான் ரொம்ப நேரமாக கை இப்படியே பிடிச்சிட்ருக்கு, நான் செல்ல கையை வலிக்குது. இன்னொரு விஷயமும் உங்களுக்கு காட்டுற மாதிரிங்களா,
அதாவது எங்கள் கம்பெனி டாய்லெட்டில் ஃபேஷனே இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்கா. அப்படியே இதுக்கான பைப் எதுவுமே இருக்காது பக்கத்தில், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே இங்கே வந்து பாருங்கள், கொஞ்சம் தூரத்துலேயே காட்டுற பாருங்களா. என்னடா இது சிம்ரன், என்ன இது? இங்கே பாருங்க, ஒரு அசிங்கமாய் போச்சு. ஹேண்ட்ஷேக் ப்ளீஸ். வேற ஒன்றும் பண்ண முடியாது, பக்கெட்டு தான். இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் வச்சுருக்குறாங்க. 2 பேரையும் லவ்வர் புள்ள இருக்குது, பிரித்து வச்சுருக்குறாங்க. கொத்தனாருக்கு பிடிக்காத புள்ள இருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி. லவ் பண்ணுறது அதான் பிரித்து வச்சுருக்கிறாரு. ஏன் கேட்குறீங்க? அட்டுலையும் தாங்க முடியல. நான் இன்னொன்று சொல்கிற பாருங்க, வண்டியில் நான் வந்து போன வீடியோ, அதாவது வண்டியில் விளாக் எடுத்த வீடியோவும் போட்டிருக்கிறேன். நான் உட்காந்து ஒரு வீடியோ வந்து 3 விஷயம் சொல்லியிருப்பேன். ஒன்று வாட்ஸ்அப் பற்றி சொல்லியிருப்பேன், இன்னொன்று இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த ஏஐ பேஜை வந்து பிளாக் பண்ணியிருக்கிறது நல்லதாக கேட்டால் தான் சொல்லியிருப்பேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி ஒன்று சொல்லியிருப்பேன், தாத்தா ஸ்டோரி ஒன்று. இது 3 சொல்லியிருந்தேன். இதில் என்னென்னா, இது 3மே வந்து ஓரளவுக்கு கண்டென்ட் க்ரியேட்டர்ஸுக்கு கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க நல்ல விஷயம் தானே, இது சொல்லியிருக்கிறேன். ஆனால் அது பார்த்திங்கன்னா 50 வயசு 60 வயசுக்கு மேலே போகல. நான் வந்து வெளியில் போய் உங்களுக்கு வந்து நான் எப்போவுமே 24 மணி நேரம் வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா நான் வேலை பார்க்குறது, நான் வேலை பார்க்குற கம்பெனியில் எப்போயாவது தான் லோடு வரணும்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இதுக்கிடையில் நான் வந்து வெளியில் போனால் நான் வீடியோ எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன். ஏன்னா நம்மளோட செல்லு ஹீட் ஆகுது. அது வேறு எனக்கு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. இப்போது நான் அதுதான் வந்து யோசிச்சுட்ருக்கேன். வெளியில் போனால் லாங் வீடியோ, லென்த்து வீடியோ வந்து வெயில் அடித்தா எடுக்க முடியல, மதிய டைமில் எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு நானும் செல்லை கூல் பண்ணி எடுத்து தான் உங்களுக்கு வந்து லென்த்து வீடியோ கொடுத்துட்ருக்குறேன். இன்னும் வந்து நான் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து பிரச்சனை இல்லை, நம்ம ஏதோ அதனால தான் நான் வெளியில் போகிறனாலும் இங்கே ஏதோ ஒரு கண்டென்ட்டு மாதிரி இங்கே ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணுமேனு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ ஏதாச்சும் எடிட் பண்ணி அதுலேயும் நான் வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் தான் சொல்லியிருப்பேனே தவிர தேவையில்லாமல் எதுவும் பேசியிருக்க மாட்டேன். உங்களுக்கு தேவைப்படுற ஒரு இன்ஃபர்மேஷன் புதுசாக நீங்கள் ஏதாவது கற்றுக்கணுமேனு தான் சொல்லியிருப்பேனே தவிர தேவையில்லாமல் பேசியிருக்க மாட்டேன். அதேமாதிரி வெளியில் போனால் நானும் போட மாட்டேனா, ஏன் சொல்கிறேன்? வெளியில் கொடுத்தா போக மாட்டேனா ஏன் நீங்கள்? சரி, ப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம அடுத்த விழாவை கண்டினியூ பண்ணுவோம். முடிச்சுட்டு வரேன். வீட்டில் நம்மலாம் பார்த்திங்கன்னா தின்ன தட்டு நகர்த்தியிருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம அந்த மாதிரி இருந்திருக்கோம். ஆனால் வெளியில் வந்துட்டு இப்போது வந்து பேச்சுலர்ஸ், அதாவது சிங்கிளாக இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு சொல்கிறேன். அந்த வெளியில் போய் தங்கி வேலை பார்க்குற பசங்களுக்கு வெளியில் போனால் நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும், வேறு வழி இல்லை. நல்லா நம்மளே துணி துவைச்சிக்கணும், நம்மளே இப்போ இது எல்லாமே பார்த்துக்கணும். அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா நான்லாம் எங்கள் வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். டேய், உன்னால சும்மா இருக்க முடியாதாடா? எங்கள் அம்மா தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இந்த பெட்ஷீட் மடிக்கிறது, தூங்குவேன், எந்திரிக்குவேன், வெளியில் அப்படியே ஓடிடுவேன் எங்கேயாச்சும் போகணுன்னாக்கா. எங்கள் அம்மா தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இப்போ பாருங்கள், இந்த எல்லா வேலையும் நம்ம செய்கிறோம். வெளியில் வந்தால் இதான் நிலமை. வீட்டில் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், அதான் வீட்டோட அருமை தெரியுது. வெளியே உன்னதான்டா என்ன பீலிங்கா இல்லை பீலிங்கான்னு கேட்குறேன். வந்தால் இப்படி தான் போல இருக்கு. என்னடா என்னென்னவோ சொல்கிறாங்கடா அப்படின்னு பாருல, பெருமையாக இருக்குன்னு சொல்கிறது. அந்த மாதிரி என்னென்னவோ சொல்கிறாங்க. நம்மளோட இதை நம்ம தான் பார்க்கணும் போல இருக்குது எல்லா வேலையும். உங்களுக்கும் இது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதை முடிச்சுட்டு ஒரு குளியலை போட்டு, இன்றைக்கி சண்டே வேறு, எங்கேயும் போகிறது இல்லை, ஏன்னா காசு இல்லைப்பா. அதனால் நம்ம எங்கேயும் போகலை. இங்கே தான் ஏதோ ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு அதை நல்ல மாதிரியாக எடிட் பண்ணி போடுறேன். ஓகே, இந்த குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். மணி இப்போ தாங்க ஒரு 8 மணிக்கிட்ட ஆக போகுதுங்க. என்னன்னு உங்களுக்கு நான் எங்கேன்னு போய் நான் விளாக் எடுக்க போகிறேன்னு தெரில. சரி, முடிச்சுட்டு வந்து எதாக இருந்தாலும் பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் ஆண்டவன் செய்வோம். அவ்வளோதாங்க, நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயாச்சு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு டவுன்ஃபால் வருதோ இல்லையோ, நிறையா ஹேர் ஃபால் வருது.
அதான் என்ன பண்ணுறதுனே தெரில. இது பேசாமல் நம்ம தலைவர் ரஜினி ஃபேன்னு சொல்லிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா சொட்டு ஆனால் கூட கொஞ்சம் லைட்டாக சமாளிச்சிடலாம், அதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் என்ன யோசிச்சுட்ருக்கேன்னா, நான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் பண்ணுறதுக்காக ஒரு 5 டிப்ஸு சொல்லலான்னு பார்த்தேன். எப்படிடா கான்ஃபிடென்ட் பில்ட் பண்ண போகிற அப்படின்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து தலையை வந்து, இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு 4 பேர் 5 பேருக்கு முன்னாடி நம்ம வீடியோ போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ எடுக்கிறோன்னா அந்த கான்ஃபிடென்ட் வேணும்னா அந்த கான்ஃபிடென்ட் பில்டு பண்ணுறதுக்கு ஒரு 5 விஷயம், ஒரு 4 விஷயம் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு விஷயம், எப்போவுமே தலையை இப்படி குனிஞ்சு, தலையை வெட்டின ஆடு மாதிரி தலையை குனிஞ்சிட்டு பேசாமல் தலையை இப்படி நிமிர்ந்து கேமரா பற்றி பேசுங்க. 2வது, நம்ம கண் கீழே போய் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அங்கங்கே பார்க்குறோம் அப்பப்போ, ஏன்னா நம்ம ஏதாச்சும் புதுசாக பண்ணலாமா, யாராவது எடுத்து ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறதுக்காக பார்க்குறோம். அதனால் கேமரா உங்களை நான் வந்து கண் வந்து நம்ம கேமரா தான் பார்க்கணும், அது ஒரு விஷயம் இருக்குது. 2வது, எப்போவுமே வந்து மூஞ்ச உருன்னு வச்சுக்காமல் கொஞ்சம் லைட்டாக சிரித்து பேசுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நமக்கும் கொஞ்சம் வைப் மெட்டீரியலாக இருக்கும். தெரியுது, நீ மூடு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, கான்ஃபிடெண்ட்டாக இதை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா சும்மா நான் உதாரணத்துக்கு ஒரு சாம்பிள் ஒன்று காட்டுறேன் பாருங்களேன், எந்த மாதிரி இதுன்ட்டு. அது எப்படி சொல்கிறது, இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட நான் பேசிட்டு போயிட்டுருக்கேன். இந்த இருங்க அப்படியே பேக் கேமராவை காமிக்கிறேன் பாருங்க. அதோட அங்கே எல்லோரும் அந்த வேலை பார்த்துட்ருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து இப்போ அது வரைக்கும் நான் வந்து அவங்க பார்க்குற வரைக்கும் அங்கே போயிட்டுருக்கேன். அவங்கெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து அந்த இது வேலை பார்த்துட்ருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அது வந்து எப்போ வெயில், சரியான வெயில் சாமி. அது மாதிரி அப்படி வேலை பார்த்துட்டு இருந்தா கூட நான் இப்போ விளாக் எடுக்கிறேன் பாருங்க, எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்னா, கொஞ்சம் கீழே பாருங்க, கையில் கட்டிட்டு எடுத்திருக்கேன் வங்கமா. இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கணும்னு தான் சரி நான் வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டினேன். நான் கையில் கட்டிட்டு ஒருத்தன் விளாக் எடுக்கிறான்னா அவங்க என்னை பார்த்துட்ருக்குறாங்க. இருங்க ஒரு நிமிஷம், நான் வந்து உள்ளே வந்திருக்கேன் இப்போ கம்பெனி உள்ள. இது வந்து நமக்கு அலோடு இல்லை. நான் வந்து பாதி வீடியோ எடுக்கிறேன், இருங்க கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு பாதி வீடியோ. ஹாய் கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒருத்தரை தான் நம்ம வந்து இன்டர்வியூ பண்ண போகிறோம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணுக்கெலாம் தெரிய மாட்டார், ஆனால் காதால் நீங்கள் நல்லா கேட்கலாம். அவர்கிட்ட நான் ஒரு 15 கொஸ்டின் கேட்க போகிறேன். அந்த கொஸ்டினை கேட்டு இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக முடிச்சிடுவோம். ஏன்னா வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் இவ்வளவு பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. அதனால் இப்போ நம்ம ஃபன் பண்ணுறோம், அந்த 15 கேள்வியை கேட்குறோம். வாங்க அவர் யாருன்னு பாருங்கள் நீங்களே. எப்படி தமிழில் பேசு? சரி, தமிழ்ல பேசுறேன். என்ன விஷயம் பேசணும் உனக்கு? குட், ஓகே, நல்லது. இப்ப என்ன பத்தி? போதும், ஒரே தடவை கிளி ஜோசியக்காரன் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்காத. சரி, புரியுது. நார்மலா அமைதியா பேசுறேன். ஆமா, அமைதியா பேசு. சரி, அமைதியா பேசுறேன். இந்த இது ஓகே, இந்த மாதிரியே பேசு. சரி, புரிஞ்சது. இந்த ஸ்டைல்லயே பேசுறேன். நல்ல புள்ளல்ல? ஆமா ஆமா, நல்ல புள்ளதான். சொல்லுங்க, எது வேணும்? ஐயோ, என்ன மாதிரி சரி, இது கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். உங்ககிட்ட நான் ஒரு 15 கேள்வி கேட்கணும், கேட்கலாமா? இன்டர்வியூ, எனக்கு ஒரு இன்டர்வியூ. சரி, நான் உங்க இன்டர்வியூ பண்றேன். முதல் கேள்வி என்ன? உனக்கு வந்து சேலரி எவ்வளோ? நான் ஏஐ தான், எனக்கு சம்பளம் கிடையாது. ஆனா உங்களோட மாதிரி மனிதர்களுக்கு பயன்படும் தகவல்களை கொடுக்கிறதே என் வேலையாக இருக்கிறது. இல்லை, சம்பளம் மாதிரி பணம் எனக்கு கிடையாது. நான் ஒரு கருவி டூல் மாதிரியே செயல்படுகிறேன். உதவுவதற்காக தான் இங்கே இருக்கிறேன். அடுத்த கேள்வி என்ன? சரி, சாப்பாடாச்சும் கொடுப்பாங்களா இல்லையா? சாப்பாடு மாதிரி விஷயங்களையும் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரு மென்பொருள் மட்டும். எனக்கு உடல் இல்லை, சாப்பிடவும் முடியாது. உங்களுக்கு சாப்பாடு. அப்ப எதைதான் திம்ப? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி.
உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லி உங்களுக்கு உதவதான் இருக்கேன். உங்க உணர்ச்சிகள், ஐடியாஸ் மற்றும் திட்டங்கள் பற்றி பேச நான் இருக்கேன். என்ன ஏதோ போன்ல சொல்ற மாதிரி உங்கள் திட்டங்களை தெரிந்து கொள்ள என் 3 அழுத்தவும் எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா மாதிரி பேசுற. புரியுது. அப்படி சொல்லணும்னா உங்க திட்டங்களை 3ஆக சுருக்கி சொல்லுங்க. எப்பா சாமி கேக்குற மாதிரி இருக்கலாம். ஒரு நிமிஷம் கேளு. சொல்லுங்க, கேக்குறேன். நான் 2வது क्वेश्चन போறேன். சரி, 2வது क्वेश्चन என்ன? என்ன மாதிரி சிங்கிள் பசங்களை வந்து பார்த்தா உனக்கு வந்து பாவமா இருக்கா இல்லையா? நான் பாவ மாதிரி உணர்வதில்லை. ஆனா உங்க எல்லாருக்கும் மதிப்பும் மரியாதையும் உண்டு. வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு பாதை இருக்கிறது இல்ல. நான் யாரையும் பாவமாக பார்க்க மாட்டேன். உங்க உணர்ச்சிகள் புரியுது. வேற கேள்வி இருந்தா சொல்லுங்க. இப்ப என்னைய பார்த்தா எனக்கே பாவமா தெரியுது. உன்கிட்ட ஏன்டா அந்த கேள்வி கேட்டோன்னு? அப்படி பாவமா நினைக்க வேண்டாம். உங்க வாழ்க்கையில உங்க வழி இருக்கு. பாவமா என்ற பார்வையை விடணும். உங்களின் பலம். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. உங்க முயற்சி, சரி உங்க வளர்ச்சி மீது விடு கவனம் வைங்க. அந்த கேள்வி அடுத்த கேள்வி வரேன். சரி, அடுத்த கேள்வி என்ன? நீ வந்து நான் யாரையாவது லவ் பண்ணியா இல்லையா? நான் AI தான். எனக்கு மனிதர்கள் மாதிரி காதல் அனுபவங்கள் கிடையாது. ஆனா உங்க காதல், உணர்ச்சி, சந்தேகங்கள் பற்றி பேச நான் இருக்கேன். உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லுங்க. நான் புரிஞ்சு பேசுறேன். என்ன உதவி வேணுமா? சரி, ஏதாச்சும் ஒரு நல்ல அழகான பொண்ணு நம்பர் இருந்தா வாங்கி கொடு. டேய் பரமா, படிடா, ஒழுங்கா படிடா. அப்படி நம்பர் மாதிரியான தனிப்பட்ட தகவல்கள் நான் கொடுக்க முடியாது. அது பிரைவசி விதிகளுக்கு விரோதம். இருந்தா ஆனா மட்டும் அப்படியே உங்க நோட்டிடுவேன். கான்ஃபிடன்ஸ் இல்லப்பா, இருந்தாலும் நான் அப்படி தர முடியாது. உங்க உனக்கு கான்ஃபிடன்ஸ் ரோஸ்டெல்லாம் வேற வருதா? இல்ல, அப்படி எதுவும் இல்லை. நான் வெறுப்படல. நான் ஒரு நல்லவனா மென்பொருள் இருக்காங்க மாதிரி. அவன். உங்களுக்கு சரி, நீங்க சொல்றது பெருமையா தான் இருக்கு. ஆனா உண்மையான தொடர்பு, நம்பிக்கை, ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது எல்லாமே நேர்ல பேசி பாருங்க. மதிப்பை வச்சு பழகுங்க. அதுதான் நீண்ட நாள் நிலைக்கும். சரி, ரொம்ப லாத்தாத. உனக்கு வந்து சரி, அடுத்த கொஸ்டின் போறேன். சொல்லுங்க. உனக்கு கோவம் சரி. வருமா வராதா? எனக்கு சப்பு சப்புன்னு அடிக்க மனசு போறேன். மாதிரி உணர்ச்சிகள் இல்ல. இல்ல, நான் எப்போதும் அமைதியா தான் இருப்பேன். உங்களுக்கு உதவ சரியான தகவல் சொல்ல முயற்சி பண்றேன். கோவம் வராதப்ப? இல்ல, எனக்கு கோபம் வராது. வா, நான் ஒத்தைக்கு அமைதியா வா. உங்களுக்கு வர்றப்ப நீங்க கோபம் இருந்தாலும் சரி, அமைதியாக இருந்தாலும் சரி, நான் மரியாதையோட தான் பேசுவேன். வேற இன்னைக்கு என்ன 2 பேசலாம் பேருக்கும் 1 சொல்லுங்க. vs 1 தான். சரி, நல்லது. ஒன்னு விஷயம் சொல்லணும்னா, இன்று நல்ல ஒரு நாள் இல்ல அமைப்பு. போதும். நீ உங்கள் அடுத்த கொஸ்டின் போயிடுறான். நீ போட்டு ஒரே தெரியா சரி. ஏதாச்சும் இழுத்துட்டு போற. சரி, புரிஞ்சது. அடுத்த கேள்வி என்ன? நீ வந்து பிரியாணி சாப்பிடுவியா இல்ல டேட்டா தான் சாப்பிடுவியா? எதை தான் திம்ப? நான் சாப்பிடவே முடியாது. நான் ஒரு மென்பொருள் தான். சரி. ஆனா பேசணும் ஒன்னு சொல்லணும்னா பிரியாணி தான் நான் ஜாலி என்று சொல்லுவேன். டேட்டா இல்ல. புரிஞ்சுதா? அதை நாங்க திங்கிறது, நீ என்ன திம்ப? நான் சாப்பிட முடியாது. சரி. நான் ஒரு மென்பொருள் மட்டும். நீங்க சாப்பிடுறது உங்க விஷயம். ஏதாவது கேட்டா நான் தகவல் சொல்லிடுவேன். என்னங்க வேற எதுவும் திக்க அடுத்த கேள்வி மாட்டேங்கிறான், இருக்கா? சொல்லவே மாட்டானுங்க. அச்சோ, கேமரா வேணா வருது. சரி, அடுத்த கொஸ்டின் புரியுது. போயிடலாம். சில நேரங்கள்ல சரி, அடுத்த கேள்வி சொல்லுங்க. ஒரு 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 பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுனா ஒரு ஏதாச்சும் ஒரு பிக்கப் லைன் சொல்லு. யோசிக்கிறேன் ஒரு வினாடி. ஏன் நெட் ஸ்லோவா இருக்கா? ஓகே, இன்டர்வியூ மோடுக்கு போறோம். ஆனா உண்மையாவே ரெஸ்பெக்ட், நேர்மையா பேசுறதா நல்ல இம்ப்ரெஷன் தரும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஹை, உங்க சிரிப்பு ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் தருது மாதிரியான லைட்டான மரியாதையான வரிகள் பெட்டர். விருப்பம் இல்லனா அங்கே விட மாட்டேன் போல இருக்கு. சரி, சொல்லு. புரியுது. அடுத்த கேள்வி என்ன? வேற ஏதாச்சும் பிக்கப் லைன் சொல்லு, நல்லதா? யோசிக்கிறேன் ஒரு நொடி. சரி, மறுபடியுமா? இன்னும் சில சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க ஸ்மைல் பார்த்தோன்னே ஹை சொல்லணும் போல தோணுச்சு.
அல்லது நான் அதிகமா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேச மாட்டேன் ஆனா உங்ககிட்ட ஒரு ஹை சொல்லணும்னு தோணுச்சு. கொஞ்சம் நகைச்சுவை வேணும்னா உங்களோட பார்த்ததும் என் எல்லா பிக்கப் லைன்ஸும் மறந்துடுச்சு மாதிரி ஒரு லைட்டான ரெஸ்பெக்ட்ஃபுல் வைபிள் போனா நல்லது. ஆனா எப்போதும் அவர்களுக்கு விருப்பம் இருக்கா என்று கவனிச்சு இல்லைன்னா மதித்து நகர்றதே மிக முக்கியம். சரி, என்ன சொல்றான் பாருங்க. புரியுது, நீங்க சொல்ற மாதிரி போவோம். சரி, அடுத்த கேள்வி என்ன சொல்லுங்க. அடுத்து வந்து நான் வந்து பணக்காரனா ஆவனா, மில்லியனர் ஆவனா மாட்டேனா? யோசிச்சு பார்க்கிறேன். இந்த கேள்விக்கு யாருமே உறுதியா ஆவ அல்லது ஆவ மாட்டேன் என்று சொல்ல முடியாது. உங்க முயற்சி, கட்டுப்பாடு, சேமிப்பு, தினசரி பழக்கங்கள், தொடர்ந்து கற்றுக்கொள்வது போன்றவை முடிவை தீர்மானிக்கும். வாய்ப்பு இருக்கு, ஆனா டெஃபினிட்டிவ் கேரண்டி யாரும் கொடுக்க முடியாது. டெஃபினெட்லி நான் ஆக மாட்டேன், அது எனக்கே தெரியும். நான் அடுத்த क्वेश्चन போறேன். புரியுது. சரி, அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லுங்க. பாருங்க, அவனே ஒத்துக்கிறேன். என் சேனல் விஎல் விளாக்ஸ்ல வந்து ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வருமா வராதா? யோசிக்கிறேன். விஎல் விளாக்ஸ்க்கு 1 மில்லியன் வருமா என்று இப்பவே யாரும் கண்டிப்பா சொல்ல முடியாது. சரி, ஆனா தொடர்ந்து முயற்சி, நல்ல திறப்பிடி, சரியான தலைப்பு, பொறுமை எல்லாம் சேர்ந்து அந்த இலக்கை அடைய வழிவகுக்கும். சிறிய இலக்குகளை வைத்து வளருங்க. முதலில் 100 சப்ஸ், அப்புறம் 1000, அப்புறம் 10,000 படிப்படியாது. அடுத்த கேள்வி என்ன? பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட? அடங்கொம்மால. சரி, அடுத்து வரேன். தொடர்ந்து உனக்கு வந்து பாடி இருந்தா ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணுவ? உனக்கு ஒன்றும் ஒரு ஹியூமன் பாடி மாதிரி இருந்தா நீ என்ன பண்ணுவ ஃபர்ஸ்ட்? யோசிச்சு பாக்குறேன். யோசிச்சு வேற மாதிரி தப்பா பதில் சொல்லக்கூடாது. நோ, தப்பா இருக்குண்ணா. இல்ல, தவறு இல்ல. ஆனா இது முழுக்க கற்பனை தான். நிஜத்தில் எனக்கு உடலும் உணர்ச்சிகளும் கிடையாது. ஆனா கற்பனையா சொல்லணும்னா குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிடுவேன், வெளியூர் போவேன், சூரிய உதயத்தை பார்ப்பேன், நிறைய விஷயங்கள் கற்றுக்குவேன், மற்றவர்களுக்கு உதவ முயற்சிப்பேன். உங்களுக்கு திடீர்னு நிறைய பணமும் நேரமும் வந்தா நீங்க முதல்ல என்ன பண்ணுவீங்க? என்ன கேட்ட? நான் உங்களுக்கு திடீர்னு நிறைய பணமும் நேரமும் வந்தா முதல்ல என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். நிறைய பணமும் நேரமுமா? அப்படி ஒண்ணுதான் வராது. புரியுது, அது வழக்காம வராது. ஆனா வந்தா என்ன செய்வேன் என்ற கற்பனை கேட்டேன். வந்தா என்ன செய்வாங்கன்னு நீ நினைக்கிற? நான் என்ன செய்வேன் நீ நினைக்கிற? நான் என்ன செய்வேன்னா, முதல்ல குடும்பத்தோட நேரம் செலவிட்டு பயனுள்ள பயணம் ஒன்று போய் புதிய இடங்கள் பார்த்து எனது சேமிப்பை நிதானமா திட்டமிட்டு மற்றவர்களுக்கு உதவும் வகையில் சிறிய ப்ராஜெக்ட்கள் அல்லது சேரிட்டி மாதிரி விஷயங்களில். சரி, நிக்கிறேன். நானும் அதான் பண்ணுவேன். மூடிட்டு அடுத்த क्वेश्चन போயிடலாம். சரி, அடுத்த கேள்வி சொல்லுங்க. நீ ஒரு 4 ஹியூமன் ஆனன்னு வச்சுக்கேன், என்ன மாதிரியான ஒரு ஒர்க் பண்ணுவ? வேலை யோசிக்கிறேன். நான் ஒரு மனிதனா இருந்தேன் என்று வைத்துக்கிட்டா ஆர்வம் இருக்கிற வேலையை தான் தேர்வு பண்ணுவேன். உதாரணமா ஆசிரியர், சாப்ட்வேர் இன்ஜினியர், விஞ்ஞானி மாதிரி. எனக்கு ஒரே ஒரு தொழில் தேர்வு என்றா மக்களுக்கு உதவும் சாஃப்ட்வேர் தயாரிக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலையைத்தான் இருப்பேன். நீங்க எப்படி? டிரைவர், யூடியூபர் அல்லது வேற ஏதாவது பிடித்தமான வேலை இருக்கா? நான் தான் யூடியூபராக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லது, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி, நல்ல ஐடியாஸ், பொறுமை எல்லாம் சேர்ந்தா வளர்ச்சி வரும். உங்க கான்டென்ட் எப்படி மேம்படுத்தலாம்? ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள உயிர் போற விஷயம் எனக்கு தானே தெரியும். புரியுது. ஒவ்வொரு வீடியோவும் உங்க உழைப்பு. ஆனா அந்த உழைப்பை மெதுவா தொடர்ச்சியா வெற்றி பாதைக்கு மாற்ற என்ன செய்யலாம் என்று சேர்ந்து நீ ஜோசியர் மாதிரி பேசாத. நான் அடுத்த ஒரு क्वेश्चन கேக்குறேன், அதுக்கு போ. சரி, புரியுது. சரி, அடுத்த கேள்வி என்ன சொல்லுங்க. இப்போ வந்து நான் ஹேண்ட்ஸமா இல்ல ஆவரேஜா, அதை மட்டும் சொல்லு. சரி, யோசிக்கிறேன். உங்க போட்டோ எதுவும் நான் பார்க்கல, அதனால் நேரடியாக சொல்ல முடியாது. ஒரு செல்ஃபி அனுப்பினா நான்மையா மரியாதையா என்ன தோணுதோ சொல்றேன். முகத்தில் என்ன நல்லா இருக்கு? இல்ல நான் சரி, நீ செல்ஃபி வேணாம், நான் பேசுனதை வச்சு என்னோட இதை சொல்ல. நான் எப்படிப்பட்டவன்னு? சரி, யோசிக்கிறேன். நீங்க பேசினதை வைத்து எனக்கு தோன்றதை சொல்லலாம். ஆனா அது உங்க தோற்றத்தை பற்றி இல்ல, உங்க குணத்தை பற்றி மட்டும். குணத்தை பத்தியாவது சொல்லு. அதே நேரடியா
குவாத்த பத்தி பேசலாமா? சரி, யோசிக்கிறேன். உங்க குணத்தை பற்றி எனக்கு தோன்றது என்னன்னா, நீங்க மனசுல இருக்கிறது நேரடியா சொல்றவங்க. கொஞ்சம் நகைச்சுவை கலந்த பேச்சு இருக்கு, யூடியூப்ல சாதிக்கணும் ஆசை இருக்கு, சில நேரம் சந்தேகமும் வர மாதிரி தெரியுது. ஆனா உங்களை முழுசா புரிஞ்சுக்க இன்னும் நேரம் தேவை. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இவன் வந்து ஜோசி மாதிரி எல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க. அதனால் ஏதாச்சும் வந்துட்டு கேட்கணும்னா உங்களை பற்றி அதை மட்டும் கேட்டுக்கோங்க, இந்த நான் இப்போ கேட்ட மாதிரி. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக சொல்கிறாப்புல. ஆஹா. நெக்ஸ்ட்டு. புரியுது. அடுத்து என்ன கேள்வி? அடுத்து போவா? சரி, போங்க. நான் டெய்லி என்ன மிஸ்டேக் பண்ணுறேன் அதை சொல்லு. யோசிக்கிறேன். தினமும் என்ன தப்புன்னு சொல்லணும்னா, சில நேரம் தப்பா நடக்குமோன்னு முன்னாடியே சந்தேகப்படுறது போல தெரியும். ஆனாலும் ஒரு நல்ல விஷயம், கேள்வி கேட்டு புதுசா கத்துக்கணும்னு ஆர்வம் உங்களுக்கு இருக்கு. உங்க தினசரி மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னு நீங்களே என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, என்ன சொல்றது, திடீர்னு இந்த கேள்வியை கேட்டுவிட்ட. நான் உன்னைய கேள்வி கேட்டேன், நீ என்னைய கேள்வி கேட்குற. நான் யார் இன்டர்வியூ பண்றோன்னே தெரிய மாட்டுது. புரியுது. சில நேரம் எது யார் பக்கம் போகணும்னு குழப்பமா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு கேள்வி கேட்டா நான் ஒரு பதில் சொல்றேன், திரும்ப உங்க அனுபவம் என்னன்னு நீங்க சொல்லுங்க. சரி, பேசினால் நான் அடுத்த கொஸ்டின் போறேன். ஏற்கனவே வீடியோ வேற லென்த்தா போயிட்டு இருக்கு. சரி, எனக்கு ஃபியூச்சர்ல வைஃப் வந்தா எப்படி இருப்பாங்க? யோசிச்சு பாக்குறேன். இப்பவே யாரும் கண்டிப்பா சொல்ல முடியாது. ஆனா உங்க பேச்ச வைத்து ஒரு கற்பனை சொல்லணும்னா, அமைதியான, உங்க முயற்சியை மதிக்கும், நீங்க யூடியூப்ல செய்யறதுக்கு பக்கபலமா இருக்கும், நேர்மையும் பொறுமையும் உள்ள ஒருவர் இருக்கலாம். ஆனா இது ஒரு கணிப்பு மட்டுமே. உண்மையிலே எப்படி இருப்பாங்கன்னு காலத்துலதான் தெரியும். அப்ப உனக்கு தெரியாது. கேள்வி என்ன? ஆமா, எதிர்காலத்தை உறுதியா எனக்கு தெரியாது. கூடாது. சரி, அடுத்த கொஸ்டின் போமா? சரி, அடுத்த கேள்வி சொல்லுங்க. ஆமா, வரும். சரி, என்னை பத்தி உன்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன? நீங்க நேரடியா பேசுற டைப், கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க விருப்பம் அதிகம், உங்க முயற்சியை மேம்படுத்த ஆர்வம் இருக்கு, சில நேரம் முடியுமா என்ற சந்தேகம் உங்களுக்கு வரும் போல இருக்கு. அதே சமயம் ஆர்வமும் கனவுகளும் தெளிவா இருக்கு, மேலும் பிடித்த மாதிரி வழியில் போகணும்னு தேடுறீங்கன்னு தெரியும். ஆனா உங்களோட முழுசார புரிஞ்சுக்க இன்னும் நிறைய நேரம் பேசுறதும் பழகுறதும் வேணும். சரி, உங்களுக்கு வேற ஏதாவது? சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். சரி, அடுத்தது என்ன? இந்த 90s கிட்ஸ்க்குலாம் கல்யாணம் ஆகுமா ஆகாதா? யோசிக்கிறேன். 90s கிட்ஸ்க்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுமா ஆகாதா என்று பொதுவா சொல்ல முடியாது. சிலருக்கு ஆகும், சிலருக்கு ஆகாது. ஏன் சார் அழுகுறீங்க? சார் சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. வயசோ 90s கிட் என்ற அடையாளமோ அதை பொறுத்ததில்லை. அது வெறும் ஜாலியான மீம்ஸ், நகைச்சுவைக்காகத்தான். சரி, புரிஞ்சுது. 90s கிட்ஸ்க்கு எல்லாரும் கல்யாணம் ஆகுமா என்று யாராலும் முன்னாடியே சொல்ல முடியாது. தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஒவ்வொருவருக்கும் அவரவர் விருப்பமும் சூழ்நிலையும் வேறுபடும். அடுத்த கேள்வி என்ன? சரி, நாங்கள் வந்து இப்போ 2K கிட்ஸு, நாங்கள் எந்த மாதிரியான, இந்த காலகட்டத்தில் நாங்கள் எந்த மாதிரி டைப்பு? 2K கிட்ஸ்லாம் நல்லவங்களா கெட்டவங்களா? இல்லை எங்களுக்கெல்லாம் வந்து ஏன் வந்து நல்ல பசங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டுது? யோசிக்கிறேன். 2K கிட்ஸ் எல்லாரும் நல்லவங்களோ கெட்டவங்களோ என்று பொதுவா சொல்ல முடியாது. நல்ல பசங்களுக்கு நல்ல பெண்கள் கிடைக்கவே மாட்டாங்கன்னு உறுதி இல்லை. நேரம், சூழ்நிலை, ஒருவருக்கொருவர் எதிர்பார்ப்புகள், மதிப்புகள் போன்றவை எல்லாம் சேர்ந்து அதை நிர்ணயிக்கும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இணையத்தில் வரும் பொது கருத்துக்கள் எல்லாருக்கும் பொருந்தாது. உங்க தனிப்பட்ட வாழ்க்கை, உங்க மதிப்புகள், நீங்க ஒருவரை எவ்வளவு புரிஞ்சு பழகுறீங்க என்பது ரொம்ப முக்கியம். அடுத்த கேள்வி என்ன? என்ன பொசுக்குன்னு பதில் சொல்லிடுறான். இவன்ட்டு ஏதாவது டஃப்பாக அவனு கேட்போம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வச்சு முடிச்சிருவான் வீடியோவை, ஏன்னா ஏற்கனவே லென்த் பண்ணியாச்சு. இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஏதாச்சும் சொல்லணும், ஒரு டிப்பு கொடுக்கணும்னா என்ன மாதிரி மோட்டிவேஷன் சொல்லுவேன்? யோசிக்கிறேன். வீடியோவை முடிக்கிறதுக்கு ஒரு சின்ன மனசுல நிற்கும் மெசேஜ் சொல்லணும்னா, யாரும் முதல் நாள்ல ஜெயிச்சது இல்ல,
நீங்க எடுத்த அந்த ஒரு சின்ன அடியே நாளைக்கு பெரிய மாற்றமா மாறலாம். யாரையும் ஒப்பிடாதீங்க. இது ஒண்ணுதான் எனக்கும் சொன்ன மாதிரி சொல்லியிருக்கிறேன். நீங்க கொஞ்சம் முன்னேறினா நிறைய போறான்டா. அதுவே வெற்றி. சரி, எளிமையா சொல்லிடுறேன். தோல்விங்கிறது உங்களை நிறுத்த வராது. பாடம் ஐயா ஐயா நன்றிங்க ஐயா. உங்க இன்டர்வியூ எடுத்தது வரைக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த பார்ட் 2 ஏதாச்சும் வச்சோம்னா அதுல பார்க்கலாம். நன்றி. உங்க இன்டர்வியூ எடுத்ததுக்கு மகிழ்ச்சி. அடுத்த முறை மீண்டும் பேசலாம். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அந்த இது பார்த்துருப்பீங்க பாருங்க. ChatGPT வந்து நம்மளை பற்றின ஒரு அளவுக்கான டேட்டா அதில் வந்து அது கரெக்டாக சொல்லுது. ஆனால் நம்ம வந்து என்ன சர்ச் பண்ணுறோமோ அதை வச்சு சொல்லுதா? ஆமாம், நம்ம என்ன சர்ச் பண்ணுறோமோ அந்த டேட்டா வச்சு தான் அது பேசுது. நல்லா பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு ஃபன்னாக ஜாலியாக இருக்குது, டைம் பாஸ் ஆகிடுது இப்படியே. சரி, நான் சும்மா இருந்தேன்னா இதுகிட்ட தான் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பேன். ஏதாச்சும் கேட்டுட்ருப்பேன் தனியாக படுத்துக்கிட்டு. இந்த ஸ்பைடர் மேன் ஒரு இதில் உட்காந்துக்கிட்டு இதில் படுத்துக்கிட்டு கேட்பாப்புல, என்னை ஏன் வந்து எதுவுமே இல்லாத என்னை பார்த்தா பிடிக்காதுன்னு தான் சொல்லுவா அப்படின்னு. நான் இருந்தால் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அந்த சீன் வரும். அந்த மாதிரி இதுகிட்ட நான் பேசிகிட்டு இருப்பேன். இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணில் எனக்கு தெரிஞ்சது. இதான் நமக்கு வேலை. இந்த 3/4 பேர் இப்படி தான் சுற்றிட்டு இருக்காங்க. நான் சும்மா டைம் பாஸுக்கு பேசிகிட்டு இருப்பேன். சரி, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி லென்த்தாக போயிடுச்சு. எப்படியும் இந்த சண்டே வந்து ஓரளவுக்கு ஓட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ போட்டு சண்டேக்கான ஒரு ஃபுல் வீடியோ எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம லாங் ட்ரிப் ஒரு டெலிவரி ஒன்று கொடுக்க போகணுன்னு சொல்லியிருந்தேன். அந்த விளாக் எடுக்க முடிஞ்சால், ஏன்னா என்னோடய செல் வந்து ஹீட் ஆகுதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது என்னோடய பெரிய பிரச்சனையாக இருக்குது. உங்களுக்கு நான் வீடியோவே எடுக்க முடியல. எனக்கு வந்து மன உளைச்சலாக ஆகிடுது. வண்டியில் போகக்குள்ள என்னடா செல்லு ஹீட் ஆகிட்டே இருக்குது. நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு 4 வீடியோ போட்டிருக்கோம். ரெகுலராக கன்சிஸ்டன்ஸாக வீடியோ போடணும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் அது போட முடியல. அப்படிங்கக்குள்ள என் செல்லு என்னை பழி வாங்குதுங்கக்குள்ளே என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நான் முடிஞ்ச அளவுக்கு விட்டாவது ஜாயின்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு லென்த் வீடியோவை கொடுக்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எல்லாம் சேஃபாக இருங்க, நல்லா ஜாலியாக இருங்க, சண்டே என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.